நான் இறந்து போனா பாலா தான் காரணம். மருத்துவமனையிலிருந்து வீடியோ வெளியிட்டிருக்கிற 3வது மனைவி. சிறுத்தை சிவாவோட தம்பியான பாலா தமிழ்ல சில படங்கள்ல நடிச்சிருக்காரு. இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட 4 கல்யாணங்கள் அவருக்கு நடந்ததா சொல்லப்படுது. இந்த சூழ்நிலையில அவரோட 3வது மனைவின்னு சொல்லப்படுற மருத்துவரான எலிசபெத் அவங்க இறந்து போனா அதுக்கு பாலா தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. முதல்ல ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொஞ்சம் காலம் வாழ்ந்துட்டு பிரிஞ்சது அவரு. அதுக்கப்புறம் அமிர்தா அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அதுல இருந்தும் வெளியே வந்தவர் 3வதா எலிசபெத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஆனா அதை பாலா மறுத்திருக்கார். அதுக்கப்புறம் தன்னோட உறவுக்கார பெண்ணான கோகிலா அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணியிருக்காரு. இப்ப 3வது மனைவி அப்படின்னு சொல்லப்படுற எலிசபெத் மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துக்கிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் மருத்துவமனையில இருந்துக்கிட்டு நான் வீடியோ எடுக்க விரும்பல, இருந்தாலும் என்னால நிறைய விஷயங்களை பொறுத்துக்க முடியல, ஆனா எனக்கு நிறைய மிரட்டெல்லாம் வந்துட்டு இருக்கு, எனக்கும் அவருக்கும் கல்யாணமே ஆகல, அது எல்லாருக்குமே என்னோட கற்பனை அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அவர் ஏன் என்ன மனைவி அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் அறிமுகப்படுத்தணும்? ஒருவேளை நான் இறந்து போயிட்டா அதுக்கு பாலா தான் முழு பொறுப்பு. காவல்துறை கிட்ட இதை பத்தி புகாரும் கொடுத்திருக்கேன், ஆனா அவங்க அந்த புகாரை ஏத்துக்கிறதாவே இல்லை. இதை பத்தின புகாரை முதலமைச்சர்கிட்டயும் சொல்லியிருக்கேன். அது அடிப்படையில தான் காவல்துறை அதிகாரி என்னோட வீட்டுக்கு வந்து விசாரணை நடத்தினார். அதுக்கப்புறமாவும் அவர்கிட்ட இருந்து எந்த தகவலும் வரல. நீதிமன்றத்துல இது தொடர்பான வழக்கு நடந்துட்டு இருக்கு. பாலாவும் பலமுறை ஆஜராகல. பாலா 250 கோடி ரூபாய் சொத்துக்கு சொந்தக்காரர், ஆனா பணமே இல்லை அப்படின்றாரு. நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தும் எனக்கு நீதி கிடைக்கல, பாலா என்னை ஏமாத்திட்டாரு, உடல் ரீதியாவும் துன்புறுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.